பிறப்பு முதல் இறப்பு வரை மர்மம் நிறைந்த முக்கோண சிவாலயங்கள். பெண்களுக்கு திருமண தடைகளை நீக்கி சுமங்கலி வாழ்வளிக்கும் அம்பிகை. பதினாறு வித தோஷங்களையும் நீக்கும் அற்புத கோயில். இந்த கேள்விகளுக்கான பதிலை இன்றைய அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம். வாருங்கள். நெல்லிக்குப்பம் ஸ்ரீ பூலோகநாதர் திருக்கோயில். கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ புவனாம்பிகை சமேத பூலோகநாதர் கோயில். சகல தோஷங்களில் இருந்தும் நிவர்த்தி செய்யும் பரிகார தலமாக இக்கோயில் திகழ்கிறது. 1000 ஆண்டு பழமையான இக்கோயில் கங்கை கொண்டான் என போற்றப்படும் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட கோயிலாகும். பின்னர் சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்பு வையாபுரி பரதேசி என்பவரால் புனரமைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த பூலோகநாதர் கோயிலுக்கு அருகில் சிவலோகம் மற்றும் கைலாயம் என முக்கோண வடிவில் பிறப்பு முதல் வாழ்ந்து முக்தியை அடைவது வரை 3 நிலைகளை குறிக்கக்கூடிய ஆலயங்கள் உள்ளன. இவை 3ம் உலகில் வேறெங்கும் காண முடியாத அற்புத தலமாக விளங்குகின்றன. கிழக்கு திசை நோக்கி அமைந்துள்ள இக்கோயிலில் பூலோகநாதர் லிங்க திருமேனியாக எழுந்தருளி காட்சி தருகிறார். மலை வெட்டி பணிந்தாலும் மணல் கொட்டி பிசைந்தாலும் உன் ரூபம் சிவலிங்கம் தான். மலை வெட்டி பணிந்தாலும் மணல் கொட்டி பிசைந்தாலும் உன் ரூபம் சிவலிங்கம் தான். மனம் விட்டு உன் நாமம் மலர் கொட்டி உன் பாதம் பணிந்திட்டேன் பரமேஸ்வரா நீலகண்டேஸ்வரா எங்கள் சர்வேஸ்வரா நீலகண்டேஸ்வரா எங்கள் சர்வேஸ்வரா. இக்கோயில் 5 நிலை ராஜகோபுரத்துடன் காட்சியளிக்கிறது. கோபுரத்தை கடந்தால் கொடிமர விநாயகரும் ராஜ நந்தியம் பெருமானும் காட்சியளிக்கின்றனர். இந்த பூலோகநாதர் மனிதரின் பிறப்பை குறிப்பதாக கூறப்படுகிறது. தனி சந்நிதியில் புவனாம்பிகை நாயகி வடக்கு திசை நோக்கி எழுந்தருளி உள்ளார். இந்த அன்னையின் முன் அமர்ந்து என்ன வரம் வேண்டினாலும் அது நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அஷ்டோத்திர நாமாவளி உச்சரித்து குங்கும அர்ச்சனை செய்தால் நினைத்த காரியம் கூடும். திருமண தடைகளை நீக்கி சுமங்கலி வாழ்வளிப்பாள். குழந்தை பேறு உண்டாகும். குடும்பத்தில் உள்ள அனைத்து விதமான சங்கடங்கள் தீர்ந்து நல்வழி பெருகும் என்பது நம்பிக்கை. மகா மண்டபத்தின் வலப்பக்கத்தில் தெற்கு நோக்கி தனி சன்னதியாக ஸ்ரீ பிரசன்ன வெங்கடாச்சலபதியும் ஸ்ரீ அலமேலு மங்கை தாயார் கிழக்கு நோக்கி யோக நிலையில் அமர்ந்த கோலத்திலும் காட்சி தருகிறார்கள். முக்கோண சிவாலயங்கள் என்று சொன்னோம் அல்லவா? இந்த பூலோகநாதர் கோயில் மனிதனின் பிறப்பை குறிப்பதாகவும் அருகிலுள்ள வெள்ளப்பாக்கம் என்ற ஊரில் அமைந்துள்ள சிவலோகநாதர் நாம் வாழும் நிலையை குறிப்பதாகவும், நெல்லிக்குப்பம் பேருந்து நிலையத்திற்கு அருகில் உள்ள கைலாசநாதர் நமது முக்தி நிலையை குறிப்பதாகவும், நம் வாழ்க்கையின் சூட்சுமம் இந்த 3 ஆலயங்களில் அடங்கியிருப்பதாக பக்தர்கள் கூறுகின்றனர். மேலும் பூமி தோஷம், பில்லி சூனியம், ஏவல், வாஸ்து தோஷம், கண் திருஷ்டி தோஷம் உள்ளிட்ட 16 விதமான தோஷங்களையும் இக்கோயிலில் உள்ள பூலோகநாதர் நீக்குவதாக பக்தர்கள் நம்புகின்றனர். இக்கோயிலில் வில்வம் மற்றும் வன்னி மரங்கள் தலவிருட்சங்களாக அமைந்துள்ளன. பூமி சம்பந்தமான தோஷங்களை நீக்கும் மண் வழிபாட்டு முறையில் தலவிருட்சங்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன. ஆண்டுதோறும் ஆனி திருமஞ்சன விழா இக்கோயிலில் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. நேயர்களே, இன்றைய அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் நிகழ்ச்சியில் கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் பூலோகநாதர் கோயிலை பற்றி அறியாத பல தகவல்களை அறிந்து கொண்டோம். மீண்டும் மற்றொரு கோயிலை பற்றி அறியாத தகவல்களை அறிந்து கொள்ளும் வரை ஜோதி தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். நெல்லிக்குப்பம் ஸ்ரீ பூலோகநாதர் திருக்கோயில்.